ஓகே, மற்றது கடைசி உதாரணம் m மறை 3mn மறை n நேர் 3n வர்க்கம். இதுல முதலாவது ரெண்டு உறுப்புகள்ல இருந்து எது பொதுவாக எடுக்கலாம்? நாங்க எம்ம பொதுவாக எடுத்தோம்னா மிகுதி என்ன? எம்ல இருந்து மிகுதி என்ன? ஒன்று. இந்த 3mn மறை 3mnல இருந்து எம்ம வெளியில எடுத்தீங்கன்னா மிகுதி என்ன? மறை 3 n. இப்ப எங்களுக்கு இந்த ரெண்டாவது அதாவது இந்த ரெண்டு உறுப்புகள்ல இருந்து ஒன்றை பொதுவா எடுத்தா அடைப்பு குறிக்குல மிச்சமா இருக்கிறது 1 மறை 3 எண்ணாக இருக்கணும். அப்பதான் அதை காரணிகள் ஆக்கலாம். அப்ப அடைப்பு குறிக்குல 1 மறை 3 எண் இருக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு எதை நாங்க பொதுவாக எடுக்கணும்? இந்த ரெண்டு உறுப்புல இருந்து யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு மிகுதியா இருக்கணும் அடைப்பு குறிக்குல 1 மறை 3 எண். 1 மறை 3 எண் அடைப்பு குறிக்குல இருக்கிறதா எதை எடுக்கணும்? மறை எண்ணை நாங்க வெளியில எடுக்கணும். மறை எண்ண வெளியில எடுத்தோம்னா மறை எண்ல இருந்து மறை எண் போனா மிச்சமாக 1. மறை 3 எண் வர்க்கத்துல இருந்து மறை எண் போனா மிச்சம் எவ்வளவு? மறை 3 எண் சார். மறை 3 எண். ஆகவே இதன் காரணிகள் m மறை எண் 1 மறை 3 எண். விளங்கிச்சா? இதுதான் நான் லாஸ்ட் டைம் கொடுத்த ஹோம்ஒர்க். அதை தவிர இன்னொரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்த நான் இதை இப்ப பார்ப்போம். இதுல அடைப்பு குறிக்குள்ள இருக்கல, அதாவது இதுல இருக்கிறதுக்கு என்ன விடை என்று காட்ட சொல்லி இருக்கு. இதுல கொடுத்திருக்கிற உதாரணம் a 2x மறை y சக b y மறை 2x. அதற்கு கீழே போட்டிருக்கிறது இந்த முதல் ரெண்டு உறுப்புகளும் அதே மாதிரி a 2x மறை y சக இந்த நேர் பிக்கு பதிலா மறை b எடுத்தா இதுக்குள்ள மிகுதி மிஞ்சுறது என்ன? அடைப்பு குறிக்கல சொல்லுங்க. அடைப்பு குறிக்கல மிஞ்சுறது என்ன? சார் y சக 2x. சொல்லுங்க திருப்பி. நேர் b எடுத்தோன்னு அடைப்பு குறிக்குல இருக்கிறது y மறை 2x. நேர் பிக்கு பதிலா மறை b எடுத்தா அடைப்பு குறிக்குல மிஞ்சுறது என்ன? y சக 2x. y சக 2x. y சக 2x. ஓகே, இதை நாங்க இன்னொரு விதத்துல செய்வோம். சரியா? இத மாத்திரம் நான் திருப்பி விரித்து எழுதுறேன்டா b நேர் b தர y என்ன விட? நேர் b தர y என்ன விட? நேர் b y-ஆல பெருக்கிற என்ன விட? நேர் by. நேர் b மறை 2x ஆல பெருக்குனா என்ன விட? மறை 2 மறை 2 bx.
சரியா? மறை 2bx. அப்ப இதுல கொடுத்திருக்கிற இந்த b இந்த ரெண்டாவத நான் இப்படி எழுதலாம், by மறை 2bx என்று, இல்லையா? அப்படி எழுதலாமா? ஓகே. இப்ப இதுல இருந்து இங்க இருந்து இதுக்கு வரும். இதுல இந்த முறை இந்த அடைப்புக்குறிக்கு வெளியில என்ன எழுத்து எடுக்கப்படுது? அடைப்புக்குறிக்கு வெளியில மறைவி எடுக்கப்படுது. அப்ப இப்ப சொல்லுங்க நீங்க எனக்கு, இந்த உதாரணத்துல இதுல நாங்க மறைவிய வெளியில எடுத்தோம்னா இதுல மிஞ்சுறது என்ன? மறைவாய் சார். மறைவாய். வெரி குட். மறைவாய். இதுல மிஞ்சுறது என்ன? 2x சார். நேர் 2x சார். நேர் 2x. நேர் 2x. அது விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஆமா சார். ரைட். நேர் 2x. இதை நாங்க மாத்தி எழுதலாம் இன்னொரு விதத்துல. மறை b 2x முதல் எழுதி மறை y என்று எழுதலாம். இப்படி எழுதலாமா? 2x வந்து நேர், அப்ப 2 நேர் x முதல் எழுதி மறை y நாங்க பின்னால கொண்டு போறோம், இல்லையா? அப்படி எழுதினோம்டா சரியா? இப்ப இதுல அதுதான் கேள்வி. மறை b வெளியில எடுத்தீங்கன்னா மிஞ்சிறது என்ன? மிகுதி என்ன? மிகுதி வந்து 2x ஆய y. இந்த விட 2x ஆய y. ஆகவே இதுல மிகுதி வந்து 2x மறை y. இது 2x மறைவாய், 2x மறைவாய். ஆகவே இது ரெண்டும் பொது. ஆகவே இதன் காரணிகள் வந்து 2x மறைவாய் a மறை b. இது விளங்கிச்சா? ஆமா சார். விளங்கிச்சு சார். இது முக்கியமான ஒரு பாடம். உங்களுக்கு விளங்கணும் காரணிகள் எப்படி காண்றது. சரியா? அப்ப இது விளங்கிச்சா? இப்ப எனக்கு ரெண்டாவது பாட் இதை செய்யுங்க. எனக்கு இதை செய்து விட சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே. கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்ப இந்த கியூக்கு முன்னால என்ன வரும்? இதுல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பி அடைப்புக்குறி மறை பி மறை கியூ அடைப்புக்குறி பி மறை ஏ. இப்ப இந்த அடுத்ததா கொடுத்திருக்கு பி அடைப்புக்குறி ஏ மறை பி. இது அப்படியே எழுதி இருக்கு. ரெண்டாவதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை எடுக்கிறதுக்கு கியூக்கு முன்னால என்ன இருக்கணும்? சக. கியூக்கு முன்னால சக. அதாவது மறை கியூ எடுத்தா மிஞ்சுறது பி மறை ஏ. ஆகவே நேர் கியூ எடுத்தா மிஞ்சுறது என்னவா இருக்கும்? அடைப்புக்குறிக்குள்ள மறை பி நேர் ஏ. அதை நீங்க ஏ மறை பி என்று எழுதலாம். அது விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கிச்சா? அது தில்ஷானி, மாமிஸ்தானா, திவ்யா எல்லாருக்கும் விளங்கிச்சா? விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஆகவே நேர் கியூ வழியில் எடுத்தீங்கன்னா மிகுதி வந்து மறை பி நேர் ஏ. அதை நாங்க ஏ மறை பி என்று எழுதலாம். இப்ப ஏ மறை பியும் ஏ மறை பியும் பொது.
ஆகவே விகுதி இதுல வந்து P சக Q sir. P சக Q. சரியா? ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யணும், இதுல நீங்க முக்கியமா அறிய வேண்டியது முதலாவது கோவையில இருக்கிற காரணியே ரெண்டாவது கோவையிலையும் எடுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நாங்க மறை வாயா நேர் வாயா வெளியில எடுக்கிறோம்ன்றது டிபெண்ட் ஆகும். சரியா? அப்ப நீங்க இதுல இந்த கேள்வியை செய்யுங்க. ஏயா கண்டுபிடிச்சிட்டேன் சார். 2p மறை q. ஆனா அதுல இப்ப எடுத்திருக்கிறது மறை வாய வெளியில எடுத்து அடைப்பு குறிக்குள்ள இருக்கிறது q மறை 2p. ஆனா எங்களுக்கு தேவை வந்து 2p மறை q. அப்படி என்ன நீங்க வெளியில எடுக்க வேண்டியது என்னது? நேர்வாய் சார். நேர்வாய். அப்ப நேர்வாயை எடுத்தீங்கன்னா மிகுதி வந்து மறை q நேர் 2p. இத நீங்க எழுதலாம் 2p மறை q நேர்வாய். இத நீங்க 2p மறை q என்று எழுதினா இது ரெண்டும் ஒரே காரணிகள். ஆகவே இதன் காரணிகள் வந்து 2p மறை q x நேர் y. விளங்கிச்சா? ஓகே. அப்ப நீங்க எனக்கு இதை செய்து காட்டுங்க. இந்த கொஸ்டின் அது உங்களுக்கு விளங்கிச்சா இது செய்த அப்புறம் நாங்க மூறுப்புகளின் கோவைகளுக்கு போகலாம். B மறை D M சய 2n. ஓகே. ஆல்ரெடி B வெளியில் எடுக்கப்பட்டிருக்குது. B அடைப்புக்குறி M மறை 2n அடைப்புக்குறி முடிஞ்சு நேர் டிய வழியில எடுத்தபடியா மிச்சம் 2n மறை n. ஆனா எங்களுக்கு வேணும், அதாவது 2m மறை n மறை n நேர் 2n எழுதலாம். ஆனா எங்களுக்கு தேவை வந்து m மறை n. m மறை n உள்ளுக்குள்ள அடைப்பு குறிக்குள்ள வச்சிருக்கிறேன்டா வெளியில எடுக்க வேண்டியது என்னது? இதுல இப்ப எடுத்திருக்கிறது நேரடிய வழியில. எதை வழியில எடுக்கணும்? மறைடிய வழியில எடுத்தீங்கன்னா மிகுதி வந்து மறை 2n நேர் m. இதை நீங்க b m மறை 2n மறை d. இத நீங்க நேர் m முதல் போட்டு மறை 2n பின்னால போட்டீங்கண்டா இப்ப இது ரெண்டும் பொது. ஆகவே இதன் காரணிகள் வந்து m மறை 2n b மறை d. விளங்கிச்சா? ஓகே. இப்ப பாப்போம். இப்ப இதுல நாங்க பார்த்தது 2 உறுப்புகள். இப்ப இதுல அடுத்ததா நாங்க பார்க்க போறது மூவுறுப்பு கோவைகளின்
மூவுறுப்பு கோவைகள் இருபடி கோவைகள் என்ன? மூவுறுப்புள்ள இருபடி கோவைகள். மூவுறுப்புள்ள இருபடி கோவைகள் வந்து இந்த விதத்தில் அமையும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம் a வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் இருந்தால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் இருந்தால் அதுக்கு பேர் மூவுறுப்பு இருபடி கோவைகள். சரியா? x வர்க்கத்துக்கு முதல் இருக்கிறது வந்து x வர்க்கத்தின் குணகம் a, x-க்கு முன்னால இருக்கிற b வந்து x-இன் குணகம் b, c வந்து ஒரு மாறா உறுப்பு. அப்ப இந்த உதாரணம் வந்து மூவுறுப்பு இருபடி கோவைகளின் உதாரணமா? இது வந்து இந்த வடிவத்தில் உள்ளதா? ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் உள்ளதா? பார்த்து சொல்லுங்க எனக்கு. இல்ல சார். ஏன் இல்லைன்னு சொல்றீங்க தில்ஷானி? சொல்லுங்க. சார் அதுல வந்து விளங்கல. ஓகே, விளங்குது. ஆனா இப்ப இதுல பார்த்து இதுல எண்கள் இல்லையன்றீங்களா? எக்ஸ் வர்க்கத்துக்கு எண்கள் இல்லையன்றீங்களா? அல்லாட்டி இல்ல சார். இதுல சாரி, எதுல எண்கள் இல்லையன்றீங்க? இதுலயா? இப்ப நான் எழுதுனது இல்லையா? இதுலயா எண் இல்லையன்றீங்க? அல்லாட்டி மேலே இருக்கிறது இல்லையா? கீழே உள்ளது சார். கீழே உள்ளது. ஓகே, நான் இப்ப விளங்கப்படுத்தினது சரியில்லை. ஓகே, அப்ப திருப்பி நாங்க விளங்கப்படுத்துறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம் ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவில் இருந்தா c வந்து ஒரு மாறா எண், a வந்து x-இன் குணகம் அதுவும் ஒரு எண், b x-இன் குணகம் அதுவும் ஒரு எண். சரியா? உதாரணத்துக்கு 5x வர்க்கம் சக 3x மறை 2 என்றா இது வந்து இந்த வடிவத்தில் உள்ளது. ஏனென்றா ஏக்கு பதிலா என்ன இருக்கீங்க? 5x வர்க்கம். பிக்கு பதிலா என்ன இருக்கீங்க? 3. அண்ட் சிக்கு பதிலா என்ன இருக்கு? மறை 2. இப்படி ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டா அதுக்கு பேர் மூவுறுப்பு இருபடி கோவைகள். சரியா? இப்ப சொல்லுங்க, இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்கிச்சேண்டா மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த உதாரணம் வந்து மூவுறுப்பு கோவையா இல்லையா? மூவுறுப்பு கோவை சார். மூவுறுப்பு கோவை. இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிறது என்ன? 1 சார். 1. எக்ஸுக்கு முன்னால இருக்கிற என்ன? 2. மாறா இலக்கம் என்ன? மறை 3. 3. ஆகவே இது ஒரு மூவுறுப்பு கோவையாகும். அதுல மூவுறுப்பு கோவையில a b c ஆகியவை பூஜ்ஜியம் அல்லாத எண்கள். விளங்கிச்சா? a b c என்பவை இந்த a வர்க்கம் சக bx சக c என்ற வடிவில் a b c என்பவை பூஜ்ஜியம் இல்லாத இலக்கங்கள்.
இப்ப சொல்லுங்க, இது ஒரு மூவுறுப்பு கோவையா? ஆமா சார். ஓ, அப்ப எப்படி அத மூவுறுப்பு கோவைன்னு சொல்லுவீங்க? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாலே இருக்கிறது என்னது? ஒன்று சார். ஒன்று. எக்ஸ் ஒய் என்ற வடிவத்துக்கு முன்னாலே இருக்கிறது என்னது? ஒன்றில் y ரெண்டு. ரெண்டு எக்ஸ் அல்லாட்டி ரெண்டு y என்று சொல்லலாம். பேந்து இங்கால இருக்கிறது மறை y வர்க்கம். மறை ஒன்று y வர்க்கம். சரியா? அப்ப இது ஒரு மூவுறுப்பு கோவை. இந்த உதாரணம் ஒரு மூவுறுப்பு கோவை. ஏண்டா எக்ஸ் வர்க்கம் சக அல்லட்டி மறை எக்ஸ், சக அல்லட்டி மறை மாறா இலக்கம். இதுல ஏ வர்க்கம் சக 2a சக 8. இது எல்லாம் மூவுறுப்பு கோவையாகும். விளங்கிச்சா? இது எப்படி மூவுறுப்பு கோவையாகும்னு நீங்க யோசிக்கலாம். இதுல எக்ஸ் வர்க்கம் இருக்கு, எக்ஸ் இருக்கு, 5 உள்ளது. ஆனா அது வேற ஒழுங்குல இருக்கு. அப்ப நீங்க இது எப்படி எழுதலாம்னா, இந்த வடிவத்தில் எழுதுறதுக்கு மறை 3x வர்க்கம் மறை 2x நேர் 5 என்று எழுதலாம் இல்லையா? அப்படி எழுதினீங்கன்னா இது இப்ப இருக்கிற வடிவம் வந்து இந்த வடிவத்தில் ax வர்க்கம் bx c என்ற வடிவத்தில் இருக்கு. இப்போ இது உங்களுக்கு விளங்கிச்சா? மூவுறுப்பு இருபடி கோவை என்னண்டு எந்த வடிவத்தில் இருக்குமெண்டு? ஓகே, அப்ப இப்படி ஒரு வடிவத்தில் இருக்கிற கேள்விக்கு காரணிகளை காண சொன்னா அதன் காரணிகளை எப்படி காண்பது என்றதைத்தான் நாங்க படிக்க போறோம். இப்ப நாங்க முதலாவதா படிச்சது வந்து மூவுறுப்பு இருபடி கோவை என்ற இந்த வடிவத்திலே இருக்கும். ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் இருக்கும். அப்படி ஒரு உதாரணம் உங்களுக்கு கேள்வியா கொடுக்கப்பட்டு அதன் காரணிகளை காண சொன்னா எப்படி ஒரு மூவுறுப்பு இருபடி கோவைகளின் காரணிகளை காணலாம் என்றதைத்தான் இப்ப படிக்க போறோம். விளங்குச்சா? இப்ப பாப்போம். இந்த ஒரு வடிவத்தில் இருக்கிற இப்ப இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து எக்ஸ் வர்க்கம். இதுல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். முதல் எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6. முதல் சொல்லுங்க, இது வந்து ஒரு மூவுறுப்பு இருபடி கோவையாண்ட அதை சொல்லுங்க முதல். மூவுறுப்பு இருபடி கோவை. அதான் முதலா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. என்ன வடிவத்துல இருக்குது அதை கண்டுபிடிச்சா பிறகு இதன் காரணிகளை நாங்க காணணும். இதன் காரணிகளை காண்றதுக்கு 2 விதிகள் உள்ளன. அந்த 2 விதியும் நீங்க உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும். சரியா? இதன் காரணிகளை காண்றதுக்கு முதல் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிற குணகம் என்ன? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிறது என்ன? 1. அதாவது முதலாவது, அதாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிற குணகத்தையும் இந்த மாறா இலக்கத்தையும், அதாவது முதலாவதையும் மூன்றாவதையும், எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிற குணகத்தையும் இந்த கடைசியா இருக்கிற மாறா உறுப்பையும் பெருக்குங்க. அப்ப என்ன விட வரும் உங்களுக்கு? 6x வர்க்கம். அதாவது 1 தர 6 இல்லையா? அதான் நீங்க முதலாவதா செய்ய வேண்டியது. சரியா? 1 தர 6. ரெண்டாவதா செய்ய வேண்டியது, அதான் சொல்றேன், 2 விதிகள் உள்ளன. முதலாவது வந்து எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் இருக்கிற குணகத்தையும் மாறா இலக்கத்தையும் பெருக்குங்க. சரியா?
அதை பெருக்கிட்டு நாங்க பார்க்கணும், அந்த பெருக்கிய விடையை காணக்கூடிய விதங்களை பார்க்கணும். சரியா? இந்த 6 எடுக்கிறதுக்கு எந்த 2 எண்களை பெருக்குனா 6 என்ற விட வரும்? எந்த 2 எண்களை பெருக்கினால் 6 என்ற விட வரும்? அதுக்கு முதல் ஒன்றையும் ஒன்றையும் 6ஐயும் பெருக்கினா வரும். ஒன்றையும் 6ஐயும் பெருக்கினா வரும். அல்லாட்டி 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா வரும். இல்லையா? சரியா? அப்ப நாங்க பேர்ந்து பார்க்கணும். இந்த 2 விதத்துல தான் உங்களுக்கு 6 என்ற விடையை எடுக்கலாம். 1 தர 6 அல்லாட்டி 2 தர 3. சரியா? இதுல 2 விதமும் சரி வரும். ஆனப்படியா நாங்க இன்னொரு உதாரணத்தை இப்ப பார்ப்போம். இப்ப இந்த 2 விதத்தை நான் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 விதத்துல தான் 6 எடுக்கலாம். இந்த 2 விதத்திலையும் எந்த 2 எண்களை கூட்டுனா இந்த 2 விதத்திலையும் முதலாவதா இரண்டாவதா? இது முதலாவது, இது இரண்டாவது. முதலாவதுல இருக்கிற 2 இலக்கங்களையோ இரண்டாவது இருக்கிற 2 இலக்கங்களையோ கூட்டினால் இந்த மூவுறுப்பு கோவையின் நடுப்பகுதி கிடைக்கும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினால் 5 கிடைக்கும். இல்லையா? அதுதான் 2வது விதி. முதலாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாலே இருக்கிற குணகத்தையும் மாறா இலக்கத்தையும் பெருக்கணும். பெருக்கிட்டு அந்த பெருக்கிய விடையை காணக்கூடிய விதங்களை பார்க்கணும். அந்த விதங்களை அறிஞ்சிட்டு இந்த மூறுப்பு இருபடி கோவையில இருக்கிற நடு உறுப்பை உருவாக்குறதுக்கு எந்த 2 இலக்கங்களை கூட்டுனா அந்த நடு உறுப்பு வரும் என்று நாங்க கண்டுபிடிக்கணும். இதுல 2, 3. ஆகவே இதன் காரணிகள் எக்ஸ் வர்க்கம். நாங்க சொன்னோம், இதுல நாங்க இப்பதான் சொன்னாங்க 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா ஆகவே 2x சக 3y சக 6. இந்த சமன்பாடு மாற இல்லை. சாரி, இந்த சமன்பாடு மாற இல்லை இப்ப. ஏனென்றா 2x சக 3y என்ன விட 5x. அதான் மேல இருக்குது. சரியா? ஆகவே சமன்பாடு மாறல. இப்ப இதுல இருந்து நாங்க முதல் 2 உறுப்புல இருந்து எதை பொதுவா எடுக்கலாம்? எக்ஸ் பொதுவா எடுத்தா மிஞ்சுறது என்ன? எக்ஸ் சக 2. ரெண்டாவது இந்த உறுப்புகள்ல எதை பொதுவா எடுக்கலாம்? பொதுவா எடுத்தா மிஞ்சுறது என்ன? எக்ஸ் சக 2. ஆகவே இதன் காரணிகள் எக்ஸ் சக 2 சக 3. இப்படித்தான் நாங்க கண்டுபிடிக்கணும் மூவுறுப்பு கோவைகள், மூவுறுப்பு இருபடி கோவைகள் என்ற விதத்துல உங்களுக்கு உதாரணம் கொடுக்கப்பட்டால். சரியா? அப்ப கொடுக்கப்பட்ட முதல் நீங்க அறிய வேண்டும் அது இந்த வடிவத்திலேயா இருக்குதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி என்ற வடிவத்தில் உள்ளதா? அதான் முதலாவதா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்ததுண்டா நீங்க இதுல கொடுத்திருக்கிறதின் படி இருபடி கோடு நடு உறுப்பு எக்ஸ் 5x ஆனது இரு உறுப்புகளின் கூட்டுத்தொகையாக இருக்கும்.
இதைத்தான் நாங்க இதுல கண்டுபிடிச்சாங்க. இந்த உறுப்புகளை பெருக்கணும்னா 6x வரும்ண்டு 6x நாங்க இப்ப இந்த வடிவத்தில் எழுதலாம். இதுல நாங்க 2 எண்களை கூட்டினா இப்படி வரும். ஆகவே இதன் காரணிகளை இப்படி காணலாம். சரியா? இப்ப இதை இன்னொரு உதாரணத்தில் வழங்கப்படுகிறது. இப்ப இதுல x வர்க்கம் சக 7x சக 10 இது மூவுறுப்பு இருபடி கோவைகளின் வடிவத்திலா உள்ளது. இந்த x வர்க்கம் இருக்கு. x வர்க்கத்துக்கு முன்னால 1, x-க்கு முன்னால 7, மாறா இலக்கம் 10 இல்லையா? அப்படி என்ன நாங்க என்ன சொன்னோம்? முதலாவது x-க்கு முன்னால இருக்கிற குணகத்தை மாறா இலக்கத்தால பெருக்கணும். அதை பெருக்கினா என்ன விட 10x வர்க்கம். அந்த 10x வர்க்கத்தை எடுக்கிறதுக்கு எந்த 2 இலக்கங்களால பெருக்கி 10 காணலாம்? 1 10. இப்போ நீங்க 10x வர்க்கம் எடுக்கிறதுக்கு 1x தர 10x என்று போடலாம். அல்லாட்டி 5x தர 2x என்று எழுதலாம். வேற ஏதாவது வழி இருக்கா? வேற ஒரு வழியும் இல்ல. அப்ப இந்த 2 வழியில தான் நீங்க இந்த 10x வர்க்கம் என்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனா எங்களுக்கு நடுவுல வர வேண்டிய இலக்கம் என்ன? 7x. இப்ப இது முதலாவது, இது இரண்டாவது. எந்த முதலாவதா இரண்டாவது விதமா அந்த 2 இலக்கங்களையும் கூட்டினா 7x என்றபடியே கொடுக்கும். இரண்டாவது. ஆகவே நாங்க இத x வர்க்கம் சக 5x சக 2x சக 10 என்று போட்டு x நாங்க பொதுவா எடுத்தோம்னா x சக 2, இதுல 5 பொதுவா எடுத்தோம்னா x சக 2, x சக 2 x சக 5 காரணிகளாக அமையும். அது விளங்கிச்சா உங்களுக்கு? உங்களுக்கு டைம் சரி. ஓகே, இது விளங்கிச்சேன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த இந்த ஹோம்ஒர்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த ஹோம்ஒர்க் நீங்க செய்துட்டு வரணும், அல்லாட்டி எனக்கு செய்து அனுப்பணும். சரியா? என்ன முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஓகேயா? ஓகே. ஆல்ரைட். ஓகே. அப்ப இப்ப நாங்க கிளாஸ் முடிப்போம். ஓகே. Thank you, sir. ஓகே.